ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வள்ளியூர் ஆட்டு சந்தையை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை வந்து நம்ம வள்ளியூர் சந்தையை வந்து அப்லோட் பண்ணுறது வழக்கம் பார்த்துக்கிட்டு, அதுபோல் இந்த வாரமும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள் மக்களே. அதாவது ஒரு ஆட்டோடைய விலைகளும் வந்து நம்ம செப்பரேட்டாக சொல்கிறோம். இந்த கிடாவை பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டும் ஜோடியாக கொண்டு வந்திருக்கிறாங்க. ரேட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிடாக்கு 33,000 சொல்கிறாங்க. ரெண்டும் சேர்த்து கிட்டத்தட்ட 66,000 கேட்குறாங்க பார்த்துக்கிட்டு. வியாபாரி கொண்டு வந்திருக்காங்க. குட்டி ரெண்டுமே நல்ல தரமாக இருக்குது பார்த்துக்கிட்டு. இந்த குட்டியெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே ஒரே தரத்து குட்டி தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. எல்லாமே வந்து அதாவது ஒரே பேட்ச் எடுத்து மொத்தமாக ஒரு 2 வருஷம் வளர்த்து கொண்டு வந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க பார்த்துக்கிட்டா. ரேட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 34,000 ஒரு குட்டி, 32, 33 இந்த ரேஞ்சில் சொல்கிறாங்க. முன்ன பின்ன அனுசரித்து தான் வந்து விலை கொடுப்போம்னு சொல்கிறாங்க. குட்டி எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல தரமாகவே இருக்குது பார்த்துக்கிட்டேன். அந்த கிடாவெல்லாம் பார்த்துக்கிட்டா ரேட் வந்து 35,000 சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து 28, 29 வரையும் வந்து கேட்டு கொடுக்கல பார்த்துக்கிட்டேன். வியாபாரி கொடுக்கல பார்த்துக்கிட்டேன். குட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். குட்டி நல்ல தரமாக இருக்குது பார்த்துக்கிட்டேன். இந்த வாரம் நம்ம வள்ளியூர் ஆட்டு சந்தைக்கு விற்பனைக்கு வந்த கிடாக்கள்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே வந்து சுத்த கருப்பு கிடாக்கள் ரொம்ப அதிகமாக வந்தது பார்த்துக்கிட்டேன். ரேட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா மினிமம் வந்து ஒரு 45 கிலோ 50 கிலோ உயிரிட உள்ள ஆடுகள்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 18 to 20,000 ரூபாவில் நம்ம வாங்கிடலாம் பார்த்துக்கிட்டேன். இது எல்லாமே வந்து வியாபாரிகள் மொத்தமாக வாங்கி போட்டிருக்காங்க பார்த்துக்கிட்டுங்க. எல்லாமே நாவல் வியாபாரிகள் பார்த்துக்கிட்டு. இந்த கிடாவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரேட்டு பார்த்துக்கிட்டு 23,000 ஃபைனலாக கேட்குறாங்க. இது வரைக்கும் யாரும் கேட்கல. நல்லா சுத்தமாக வளர்த்து கொண்டு வந்திருக்காரு. கிடாவும் நல்லா தெளிவாக இருக்குது பார்த்துக்கிட்டு. இது வந்து 4.5 மாதம் 4 to 5 மாதத்துக்கு குட்டி பார்த்துக்கிட்டுங்க. ரேட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6,500 வரைக்கும் கேட்குறாங்க. 5,000 ரூபாய்க்கு கேட்டு கொடுக்கல பார்த்துக்கிட்டுங்க. 5,500 to 6 இந்த ரேட்லன்னா ஃபைனலாக கொடுத்துடலான்ங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. குட்டி எல்லாமே நல்ல தரமாக இருக்குது பார்த்துக்கிட்டுங்க. இந்த கிடாக்கள் எல்லாம் பாருங்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாம் ஒரே தரத்து ஆடுகள் மாதிரியே இருக்குது பார்த்துக்கிட்டு. ரேட்டு வந்து 32,000 கேட்க 32, 33,000 கேட்குறாங்க. யாரும் இது வரைக்கும் வாங்க வரல பார்த்துக்கிட்டுங்க. நல்ல தரமாக வளர்த்து கொண்டு வந்துருக்குறாங்க. உயிரிட பார்த்துட்டு கிட்டத்தட்ட 75 கிலோ to 70 to 75 கிலோ உயிரிட இருக்குன்னாங்க. நல்ல குட்டியெல்லாம் நல்ல தரமாக இருக்குது பார்த்துக்கிட்டுங்க. போன வாரத்தை விட இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நல்ல கூட்டம் வள்ளியூர் சந்தையில். வியாபாரமும் நல்ல தரமாக இருக்குது பார்த்துக்கிட்டுங்க. இது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா பொட்டை கிடாவை தான் கொண்டு வந்திருக்காங்க. ரேட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 9, 10 அந்த ரேஞ்சில் தான் சொன்னாங்க பார்த்துக்கிடுங்க. அதாவது ஒரு ஈத்து அதாவது குச்சி எல்லாமே செனன்னு சொன்னாங்க. குட்டி போடுற பருவத்தில் இருக்குன்னு சொன்னாங்க பார்த்துக்கிடுங்க. ரேட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 9, 10 இந்த மாதிரி ரேட்டு சொல்கிறாங்க. இது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா நாவல்லேருந்து கொண்டு வந்துருக்குறாங்க. குட்டியோட கலரை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க. அதாவது இந்த கராச்சி ஆடோட மிக்ஸ் பண்ணி கராச்சி ஆடு தலைச்சேரி இந்த மாதிரி ஆடுகளோட ஒரு கலவை மாதிரியே இருக்கும் பார்த்துக்கிடுங்க. நான் கிடாக்கள்லாம் பார்த்து நல்லா தரமாக இருக்கும். இந்த குட்டியோட கலர்லாம் பார்த்த உடனே தெரிஞ்சிடும் நாகூர் குட்டின்னு. ஏன்னா காது நல்லா நீளமாக இருக்கும் பார்த்துக்கிட்டு. கலரும் நல்லா வித்தியாசமாக இருக்கும். நாட்டு ஆடுலையும் இல்லாமல் அந்த ஜாதி வகை ஆடுலையும் இல்லாமல் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் பார்த்துக்கிட்டு. பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நல்ல குட்டிகள்லாம் பார்த்துக்கிட்டு நல்லா ஜாண்டிக்கு நல்ல தரமாக இருக்கும் பார்த்துக்கிட்டு. இந்த 2 கிடாவும் பார்த்திங்கன்னா ஒரே விலை தான் சொல்கிறாங்க. ரெண்டையும் பார்த்திங்கன்னா ஒரு கிடாக்கு வந்து 22,000 கேட்குறாங்க. ரெண்டும் சேர்த்து 45 சொன்னாங்க. அதாவது ரெண்டும் சேர்த்தே வந்து கிட்டத்தட்ட 38,000 வரைக்கும் கேட்டாங்க. கொடுக்கல பார்த்துக்கிட்டு. ரெண்டும் சேர்த்து 45,000 சொல்கிறாங்க. முன்ன பின்ன ஒரு 2,000 அனுசரித்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டும் ஒரே தரத்து குட்டி பார்த்துக்கிட்டு. இதெல்லாம் கொடியாடுகள் பார்த்துக்கிங்க. ரேட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 12,000 ஒரு கிடா கேட்குறாங்க. எல்லாமே வந்து செனன்னாங்க. எல்லாம் செனை போட்டதுக்கு ஃபஸ்ட்டு வந்து 12,000 கேட்குறாங்க. இந்த குட்டிகள்லாம் வந்து 12,000 கேட்குறாங்க பார்த்துக்கிட்டு. குட்டிகள் எல்லாமே நல்ல தரமாக இருக்குது. நல்ல வீட்டு போக்கான குட்டிகள். போன வாரத்தை விட இந்த வாரம் வள்ளியூர் சந்தையில் நல்ல கூட்டம் பார்த்துக்கிட்டு. இந்த கிடாவெல்லாம் பாருங்கள் எவ்வளோ தரமாக இருக்குது. ரேட்டு பார்த்துக்கிட்டீங்கன்னா 30,000, 30, 31 இந்த மாதிரி ரேஞ்சில் கேட்குறாங்க. இந்த வெள்ளையில் புள்ளி போட்ட கிடாவெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 33,000 கேட்குறாங்க. உயிரிட பார்த்திங்கன்னா 75 கிலோ இருக்கும் நாப்பில். இந்த கருப்பு கிடாக்க பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 34, 33 இந்த மாதிரி ரேஞ்சில் தான் கேட்குறாங்க. இந்த வாரம் நல்ல விற்பனை நல்ல தரமாக இருக்குது பார்த்துக்கிங்க. அந்த 7:30 மணி காலையில் 7:30 to 8 மணிக்கும் நல்ல சந்தை நல்ல பீக்காக இருக்கும். நல்ல வியாபாரங்கள் நல்ல அதிகமாக இருக்கும். போன வாரத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வாரம் சந்தையோடைய விற்பனை வந்து விற்பனை ரொம்ப அதிகமாகவே இருந்தது. இந்த கிடாக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரேட்டு வந்து 26, 28 அந்த மாதிரி ரேஞ்சு தான் சொன்னாங்க பார்த்துக்கிட்டுங்க. நம்ம வள்ளியூர் சந்தை ஓவரால் வீடியோ பார்த்துக்கிட்டுங்க. அதாவது நல்ல தரமான குட்டிகள்லாம் நிறைய வந்தது இந்த வாரம். கருப்பு ஆடுகள் வந்து ரொம்ப அதிகமாக வந்தது. கருப்பு கிடாக்கள் கோயில் கிடாக்கள் வந்து கோயிலுக்கு கொடுக்கக்கூடிய கிடாக்கள்லாம் வந்து நல்லா அதிகமாகவே வந்திருந்தது பார்த்துக்கிட்டுங்க.
இது எல்லாமே வியாபாரிகள் வாங்கி கட்டி போட்டிருக்காங்க. ஒவ்வொரு இடங்கள்லையும் கட்டி போட்டிருக்காங்க. அதாவது ஒரு 8, 8:30 மணிக்கெல்லாம் ஆட்டோ வந்தவுடனே ஆட்டோவில் ஏற்றி கொண்டு போயிடுவாங்க பார்த்துக்கோங்க. எல்லாமே திருநெல்வேலி, தூத்துக்குடி, அதுபோக எட்டயபுரம், அதுபோக கன்னியாகுமரி, திசையன்மலை, கோயில்பட்டி இந்த மாதிரி இடங்கள்ல வந்து அதிக வியாபாரிகள் வராங்க பார்த்துக்கோங்க. ஆடுகளை கொண்டு வராங்க, கொண்டு வந்துட்டு இருந்து வாங்கிட்டும் போகிறாங்க பார்த்துக்கோங்க. எல்லாம் வந்து இந்த வாரம் வியாபாரிகள் வந்து அதிகமாக வந்திருந்தாங்க. போன வாரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் ஒரு பாதி கூட்டம் கூட இருந்துருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த வாரம் வள்ளியூர் சந்தைக்கு நல்ல ஆடு வாங்கிறதுக்கு நல்ல கூட்டங்கள் அதிகமாகவே வந்துருந்து பார்த்துருந்தாங்க. வியாபாரிகளும் வந்து நல்லா அதிகமாகவே வந்திருந்தாங்க பார்த்துருங்க. இந்த வாரம் கிடாக்களுக்கு ஈக்குவலாட்டு வந்து பெட்டை ஆடுகளும் வந்து அதிகமாக வந்துருந்தது பார்த்துக்கிங்க. ஆனால் கிடாக்களுடைய சேல்ஸ் தான் வந்து நம்ம வள்ளியூர் ஆட்டு சந்தையில் எப்போதுமே அதிகமாக இருக்கும் பார்த்துக்கிங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக பொட்டை ஆடுகள். ரேட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 9, 10 இந்த மாதிரி ரேஞ்சில் சொல்கிறாங்க. தலையீத்து ஆடுகள்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 8, 9 இந்த மாதிரி ரேஞ்சில் நம்ம வாங்கிடலாம் பார்த்துக்கோங்க வள்ளியூர் சந்தையில். அந்த குட்டியெல்லாம் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் 3.5 மாதம் குட்டி இருந்தாங்க. ஜோடி பார்த்துக்கிட்டிங்கன்னா 12,000 கேட்பாங்க. அதாவது ஒரு குட்டிக்கு 6 ரூபா சொல்லுவாங்க. 9 ரூபான்னா 9, 9.5 இந்த மாதிரி ரேஞ்சில் ஃபைனலாக கொடுத்து வாங்கிடலாம் பார்த்துக்கோங்க. 3 மாதம் குட்டிலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வள்ளியூர் சந்தையில் வந்து 12,000 கேட்பாங்க. நம்ம எப்படி பார்த்தாலும் ஒரு 9, 9.5 இந்த மாதிரி ரேஞ்சில் நம்ம குட்டிகள் வாங்கிடலாம். கொஞ்சம் பேரம் பேசி வாங்கணும் பார்த்துக்கிடுங்க. வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்துருப்பீங்க. நல்ல க்ரௌடு நல்ல இந்த வாரம் நல்ல அதிகமான கூட்டம் தான் நம்ம வள்ளியூர் ஆட்டு சந்தைக்கு வந்துருந்துருக்கு. அதுபோக நம்ம இந்த எட்டயபுரத்து ஆட்டு சந்தை, அதுபோக நம்ம மண்டே மார்க்கெட்டு, அதுபோக இந்த பேய்க்குளம் ஆட்டு சந்தைக்கெல்லாம் நிறைய போய் வீடியோ போட சொல்கிறீங்க. போட்டு டைம் இல்லாதனால நமக்கு போக முடியல. கண்டிப்பாக வரக்கூடிய காலங்களில் நம்ம வந்து எட்டயபுரம் ஆட்டு சந்தையோட வீடியோ, மேலப்பாளையம், அதுபோக மண்டே மார்க்கெட்டு, பேய்குளம் வாரங்களில் வந்து அந்த மாதிரி வீடியோக்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறோம். பார்த்துங்க, வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே சேனலை வந்து கம்ப்ளீட்டாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதாவது புதுசாக நம்ம சேனலை வந்து பார்க்கக்கூடியவங்க வந்து சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். மேக்ஸிமம் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. அப்போ தான் நம்ம கண்டினியூவாக நம்ம வீடியோ போடுறதுக்கு வசதியாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க. அது போக நிறைய சந்தைகளை போய் நிறைய வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணணும் நமக்கும் ஆசையாக இருக்குது. சில வேலை பொருள் காரணத்தினால நமக்கு வந்து போக முடியல பார்த்துக்கிடுங்க. கண்டிப்பாக வரக்கூடிய வாரங்களில் மண்டே மார்க்கெட்டு, அது போக மேலப்பாளையம், எட்டயபுரம் இந்த மாதிரி ஆட்டு சந்தைகளுக்கு போய் ஆட்டு சந்தை, மாட்டு சந்தைகளையும் எடுத்து நம்ம சேனலில் வந்து வீடியோவாக கொடுக்குறோம். வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள். சேனலுக்கு நீங்கள் எப்போது கொடுக்குற சப்போர்ட்டை எப்போதும் கொடுங்க. அடுத்தடுத்து வர வீடியோக்களும் பலனுள்ள வீடியோவும் நல்ல தரமான வீடியோவும் நம்ம கொடுக்க முயற்சி பண்ணுவோம். நன்றி மக்களே.